ஓம் கம் கணபதையே நமக. ஓம் கம் கணபதையே நமக. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க விநாயகர் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த பதிவை முழுமையாக கேள் தங்கமே. என் செல்ல பிள்ளையே, என் அன்பு குழந்தையே, இன்று நீ என்னிடம் கேட்டதை கேட்டபடி கிடைக்கச் செய்யவே உன்னை பரிபூரணமாக ஆசீர்வதிக்க வந்துள்ளேன். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகளை பார்த்து பயம் கொள்ளாதே. ஒருவரை நான் உன் முன் வைத்திருப்பதும் அவர்களை செயல்பட வைப்பதும் ஏதோ ஒரு காரணத்திற்காக என்பதை அறிந்து கொள். காரண காரியங்கள் இல்லாமல் விளைவுகள் இல்லை. என் மீது முழு நம்பிக்கை வை. அனைத்தையும் அறிந்தவன் நான், அனைத்தையும் செய்பவனும் நானே, செயலும் நானே, விளைவுகளும் நானே. என் அனுமதி இல்லாமல் ஒரு இலை கூட அசையாது என்கின்ற போது எதற்காக நீ தேவையில்லாமல் வருத்தப்பட வேண்டும்? எல்லாவற்றிற்கும் புலம்பிக் கொண்டிருக்காமல் என்னிடம் எல்லாவற்றையும் அர்ப்பணித்து விட்டு எந்த சந்தேகமும் இல்லாமல் என்னுடைய அப்பா பார்த்துக் கொள்வார் என்று முழுமையாக என்னிடம் சரணடைந்து விடு. அப்பொழுது நான் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை முழுமையாக நீ அனுபவிப்பாய். ஆனால் நீ அன்றைக்கும் அழுவாய், அப்பா உங்களை காண முடியவில்லையே என்றல்ல, அப்பா நான் கேட்டதையெல்லாம் உடனுக்குடனேயே தந்து விட்டீர்களே என்று கண்ணீர் வடிப்பாய். இப்பொழுது கூறுகின்றேன் கேள். உனக்கான அனைத்து சிக்கல்களிலிருந்தும் உன்னை நான் பாதுகாப்பேன். தேவையில்லாமல் உன்னை நீயே வருத்திக் கொள்ளாதே. நான் எப்போதும் உன்னை என் கரம் கொண்டு இறுக பற்றி காப்பாற்றிக் கொண்டுதான் இருக்கின்றேன். இன்னும் சில நாட்களில் எல்லாவற்றையும் நீ உணர ஆரம்பிப்பாய். உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது. யாரும் இல்லையே, எல்லாம் தவறாக நடக்கின்றதே, என்ன செய்வது என்று யோசிக்காதே. உன்னுடைய அப்பா நான் உன்னோடு இருக்கின்றேன். எல்லாவற்றையும் ஒரு நொடியில் மாற்றி காண்பிப்பேன். ஆம் தங்கமே, உன்னுடைய விதியை மாற்றும் ஆற்றல் படைத்தவன் நான். நீ சலித்துக் கொண்ட உன்னுடைய தலையெழுத்தை முற்றிலுமாக மாற்றி எழுதிவிட்டேன். அனைத்தும் இனி நீ விரும்பியபடியே நடக்கும். நீ நினைத்த காரியங்கள் அனைத்தையும் கைகூடி வரும் நேரம் வந்துவிட்டது. எனது இந்த ஆசிகளை வாங்கிக் கொண்ட நீ இனி ஜெயமாகவும் நலமாகவும் வளமாகவும் வாழ்வாய். நம்பிக்கையோடு என்னுடைய கரம் பற்றிக்கொள். நான் உன்னை காப்பாற்றி வழிநடத்துவேன். உனக்காக என்றும் நான் இருக்கின்றேன். யாமிருக்க பயமேன் என்பது வெறும் வார்த்தையல்ல, என் பிள்ளைகளுக்கு நான் தரும் சத்திய வாக்கு. உன்னுடைய தலையெழுத்தை நீ விரும்பியபடியே மாற்றி அமைத்து நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அளிக்கப் போகின்றேன். அதுவரை என் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையாக இரு. நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். மீண்டும் கூறுகின்றேன், யாமிருக்க பயம்